بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயத்தை நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகளை பலதரப்பட்ட நிலையில் அமைத்து நம்மை வாழ வைத்திருக்கின்றான். பல படித்தரங்கள் கொண்ட நிலையில் நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். இதிலே ஒரு சாரார் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி பெற்ற செல்வந்தர்களாகவும், இன்னொரு சாரார் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத, பிறரிடம் கையேந்தி நம்முடைய வயிறை நிரப்ப வேண்டிய நிர்பந்தத்தில் வாழக்கூடிய, வறுமையில் வாழக்கூடிய இன்னொரு சாராராகவும், இந்த இரண்டு தரப்பு மக்களுக்கும் மத்தியிலே பிறரிடம் கையேந்தும் நிலையும் இல்லாமல், அதே அளவிற்கு பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலையிலும் இல்லாமல் உள்ளவர்கள். இதில் இந்த மூத்தவர்களாக இருக்கக்கூடிய, செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குரிய நிலை, அவர்களுக்குரிய அந்த செல்வத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் வழங்க வேண்டும் என்பது அவர்கள் மீதுள்ள கடமை. அவ்வாறு செய்யாமல் போய்விட்டால் இதற்காக மறுமையில் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பது அவர்கள் மீதுள்ள எச்சரிக்கை. ஆனால் வறுமையில் வாழக்கூடியவர்களை பொறுத்த மாட்டில் அவர்களுக்கு தன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத கட்டத்திலும், உழைத்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லாத நேரத்திலும் அடுத்தவர்களிடத்திலே தன் தேவையை நிறைவேற்றுவதற்காக கையேந்துவதற்கு முழு உரிமையும் தகுதியும் இருக்கிறது. அவர்களுக்கு வழங்குவதற்கு மற்றவர்கள் மீது கடமையும் இருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம், இவங்க இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் வாழக்கூடியவர்கள், அதாவது தான தர்மங்களை அள்ளி தெரிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு காசு இல்லை, ஆனால் நம்மிடத்தில் நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு, அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாத நிலை உள்ள அளவிற்கு நம்ம ஓரளவுக்கு பொருளாதாரம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் வாழக்கூடியவர்கள். இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் பலரும் பல படித்தரங்களை இருப்பார்கள். அந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சோதனையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறான். என்ன மாதிரி சோதனைன்னு கேட்டால், இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லாமல், அதே போல ரொம்ப வறுமையிலும் தள்ளாமல் ஒரு சோதனை கொடுக்குறான். அதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 155வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், ஓரளவு பயத்தால் உங்களை நாம் சோதிப்போம், வல் ஜூஇ, பசியால் உங்களை சோதிப்போம், ஒ நக்ஸி மினல் அம்பாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத், பொருளாதாரத்தின் மூலமாகவும் அதில் ஒரு குறை ஏற்பட்டதன் மூலமாகவும், அதே மாதிரி விளைச்சல் வியாபாரம் அதில் இருக்கக்கூடிய குறைகள் மூலமாகவும் உங்களுக்கு பல சோதனைகளை நம்ம கொடுப்போம். வ பஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு, அதையெல்லாம் தாங்கி சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா கூறுகிறான். இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக இந்த ஆயத்தை வைத்து பலரும் அந்த சோதனை என்னவா நம்ம புரிஞ்சுக்குவோம், அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு குறையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், பெரிய அளவுக்கு நமக்கு செல்வத்தை கொடுக்கலன்னு சொன்னால் நம்மளை இப்போ சோதிக்கிறான், நம்ம இப்போ அல்லாஹ்வை நம்புகிறோமா அல்லது அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கிறோமா என்று சோதிக்கிறான்னு ஒரு சோதனையை பற்றி நம்ம நினைப்போம். இன்னொரு சோதனையை என்ன நினைப்போம், இந்த நேரத்தில் காசு இல்லைங்கிற இந்த நேரத்தில்
நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து மகான்கள் பெரியார்கள் அவர்கள்ட்ட ஏதாவது புண்ணியம் தேடுனா அவர்கள்ட்ட போய் கையேந்துனா கிடைச்சிருமா என்று இவன் இணை வைக்கிறானா என்று அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அப்படிங்கிற சோதனையாக அதை எடுத்துக்கொள்வோம். அதே வசனத்தை இன்னொரு கோணத்தில் நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? அல்லாஹு தாலா இந்த இடத்துல நம்மளை எப்படி சோதிக்கிறான்னா, இந்த காசு பணத்தை இவனுக்கு கொடுக்காமல் குறைச்சதின் மூலமாக இவன் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காகவும் நல்ல பொருளாதார செல்வந்தனாக மாற வேண்டும் என்பதற்காகவும் ஹராமான வழியில் ஏதாவது தேடுறானா என்பதை அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துகிறான் என்பதையும் ஒரு கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம். இதையெல்லாம் தாண்டி இதில் இன்னொரு கோணம் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பதின் மூலமாக நம்மளை இப்போ சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? இவன் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை எவ்வாறு ஈட்டுகிறான், அந்த ஈட்டக்கூடிய முறையில் அடுத்தவன்கிட்ட கையேந்திரானா இல்லையா, அங்கே சுயமரியாதையை இழந்து வாழ்றானா, உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவர்கள்ட்ட கேட்கிற யாசகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறானா, அப்படிப்பட்ட நிலையில இவனுடைய தன்னம்பிக்கை எந்த மாதிரி இருக்குது, அதுல சகிச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடு அந்த உழைப்பின் மீது கவனம் செலுத்திட்டு போறானா அல்லது அடுத்தவரை நம்பி வாழ்றானா என்று நம்மளை சோதிக்கிறான். இந்த வசனம் சோதிக்கிறேன் என்றால் ஏராளமான சோதனையில் இதுவும் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த சுயமரியாதை என்பது இந்த நிலையில் உள்ளவர்கள், அதாவது அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், கொடுக்கலன்னா அவன் பாவி, அல்லாஹ் அவர்கள் கொடுத்து சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவர்கள்ட்ட வாங்கினாலும் அடுத்த வேலைக்கு சாப்பாடுங்கிற நிலையில் நிர்பந்தத்தில் வாழக்கூடியவன் வாங்குறது உரிமையா போயிருச்சு, அவர்களை விட்டுருங்க. ஆனால் இடைப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குரிய நிலை, நம்ம அடுத்தவர்கள்ட்ட கையேந்தி விடக்கூடாது, சுயமரியாதை நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம சுயமரியாதையோடு இருக்கிறோங்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த பொருளாதார சூழ்நிலையில நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசித்து கொள்ள வேண்டும். அதற்கு தக்கனவாறு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால், யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்தை ஏற்று வரும் பொழுது, மார்க்கம் சொன்ன வரம்புக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது, அது மாதிரியான வர்த்தகத்தை ஈடுபடும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையோடு வியாபாரம் செய்யும் பொழுதெல்லாம் பெரிய கோடீஸ்வரனாலாம் உடனே ஆயிரம் ஏழாது. அப்படிப்பட்ட மார்க்க வரம்பு கட்டுப்பட்டு செய்யும் பொழுது பல சோதனைக்கு ஆளாக்கப்படுவான். அப்படி ஆளாக்கப்படுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு அடிப்படையாக ஒன்றை போதித்து விட்டார்கள். நம்ம யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையோடு என்ன செய்ய முடியுங்கிறத நான் பார்க்கணுமே தவிர நம்ம அடுத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்காம சுயமரியாதையோடு இருக்கணுங்கிற விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா சஹீஹுல் புகாரில 1428வது ஹதீஸ்ல பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கியமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் எதுல் உல்யா ஹைரும் மின் எதி சுஃப்லா. கொடுக்கக்கூடிய கை மேலே இருக்கும், வாங்கக்கூடிய கை கீழே இருக்கும். இந்த கீழே வாங்கக்கூடிய கை கீழே இருக்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கையாக மேலே இருக்கக்கூடிய கை தான் ரொம்ப சிறந்தது. அப்ப நம்ம எப்படி இருக்கு நினைக்கணும்? கொடுக்கக்கூடிய கை மாதிரி இருக்கணும் நினைக்கணுமே தவிர வாங்குற கை மாதிரி கீழே இருக்கிற கை மாதிரி ஆய்விடக்கூடாது என்று அந்த சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தமாக அதை விதைக்கிறாங்க. எந்த அளவுக்கு விதைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த தொழுகை எந்த அளவுக்கு இவன் மேல கடமையோ, ஜக்காத் எவ்வளவு கடமையோ, இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்று வாழணும் என்பது எப்படி கடமையோ, அது மாதிரி சுயமரியாதையோடு இருப்பதும் கடமையாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, வெளியூருக்கு சஹாபாக்கள் பயணித்து போகும் பொழுது சில நாட்டு மன்னர்களிடத்துல அவர்கள் சில தூது செய்தி கொண்டு போய் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு மார்க்கம்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத போய் சொல்லுவாங்க. அப்ப அந்த நாட்டு மன்னர்லாம் விசாரிப்பாங்க, உங்களுடைய தூதர் உங்களுக்கு மாதா ஏம் இருக்கும் என்னத்தை சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஓபுதுல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று சொல்றாங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு யாரையும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வத்ருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான கொள்கை கோட்பாடுகள் வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் விட்டுருங்க என்று சொல்றாங்க. ஒயமுர்னா பிஸ்ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. வஸக்காத், ஜக்காத் வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. வஸ்ஸிதுகி, உண்மையை தான் பேசணும், உண்மை பேசணுங்கிற அந்த வாய்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. வல் அஃபாஃபி,
சுயமரியாதையோடு இருக்கணுங்கிறதையும் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த இபாதத்து கொள்கை கோட்பாடை சொல்லி தரும் பொழுது சுயமரியாதையோடு இருங்கன்னு சொல்றாங்கன்னு எந்த இடத்துல போய் சொல்றாங்க? அந்த இடத்தை தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெளியூராக இருக்கிறது, இன்னொரு நாட்டு மன்னராக இருக்கிறார், வேறு கொள்கை கொண்டவராக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு நாட்டு மன்னர்களை புகழ்ந்தாலே காசு கிடைக்கும். அந்த இடத்துல நின்றுட்டு இந்த தூதர் முகமது அவர்கள் என்னப்பா சொன்னாரு, உங்களை மாதிரி மன்னர் உலகத்திலே இல்லைன்னு சொன்னாருங்க, நீங்க பெரிய வல்லர்னு சொன்னாங்க, நீங்க பெரிய ஒரு நல்ல ஒரு வீரர்னு சொன்னாருங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, அப்படியா சொன்னாங்க, சொன்ன காசு கிடைக்குமே, அவ்வளவு புகழ்ந்தாரா முகமது, இந்த வச்சுக்கங்கன்னு கொடுப்பாங்களே. அந்த இடத்துல போய் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்டையும் கை நீட்டாதீங்கன்னு சொன்னாங்க, யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க, சுயமரியாதையோடு இருங்கப்பான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்று இந்த சஹாபாக்கள் அங்கே போய் முழங்குகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடுத்தவர்கள்ட்ட கையேந்துகிற சூழ்நிலை தவிர்த்து கொள்ள வேண்டும், சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. இன்னியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு படி மேலாக எந்த மாதிரி சுயமரியாதை எல்லாருக்கும் போதிக்கிறான்னு சொன்னா, ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள்கிட்ட போதிக்கணும், குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்துவதற்காக பிரச்சாரம் செய்யணும், அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அந்த மக்களிடமிருந்து ஒரு சாரார் ஒதுங்கி கொண்டு முழுக்க முழுக்க தாவா பணியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நம்ம சமுதாயம் அப்படி தான் இருக்குது. இன்னொரு மற்ற பெரும்பகுதியான மக்கள் 5 வேளை தொழுதமா, நோன்பு வச்சமா, நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சமா, அதோட நிப்பாட்டிக்குவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களையும் அந்த நிலையில் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இப்போ முழுக்க முழுக்க என்னுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அவங்களுக்கு சம்பாதிக்க வழியே கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது தேவையை கருதி பொருளுதவி செய்ய வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்குது. அது அல்லாஹ் தன் திருமறையில் என்ன மாதிரி குறிப்பிடுறான் பாருங்க, லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபி சபீலில்லாஹி, தன் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த ஏழ்மையில் உள்ளவர்கள், லா யஸ்தத்தியூன லர்பன் ஃபில் அர்ல், ஆனால் இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டதால் அவர்களுக்கு உலகத்தில் வியாபாரம் செய்து சம்பாதிப்பதற்கு சக்தி படைக்காதவர்கள், சக்தி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃபி, இவர்கள் மூஞ்சியை பார்த்தாலே அறியாது தெரியாதவன், இவரை பற்றிய நிலை தெரியாதவர்கள் இவரை பணக்காரராகத்தான் தெரிந்து கொள்வார்கள். அவங்களுடைய முகத்தை பார்த்தா, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தா, அவருடைய வீடு என்ன, குடும்பம் என்ன, நடத்தை என்ன, என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன சூழல்னு தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னா ஒரு பெரிய பணக்காரர் வந்திருக்கிறார், இவர்கிட்ட பெரிய செல்வ லட்சாதிபதியாக இருப்பார் போல இருக்குது என்று தெரிந்து கொள்கிற அளவிற்கு ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவாங்க. மக்கள்கிட்ட போய் அவங்க கையேந்தி நிற்க மாட்டாங்க. லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட போய் வலிஞ்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி அது நமக்கு பல படிப்பினையை தரான். என்ன படிப்பினை? மக்கள்கிட்ட எதிர்பார்த்து வரவும் மாட்டாங்க, ஆனால் வியாபாரம் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது, மார்க்கத்துக்கே தன்னை அர்ப்பணிச்சும் போயிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்து வராது, அவங்களுக்கு அவங்க தேவை என்னங்கிறது நீங்களே நிறைவேற்றிருங்க என்பதையும் சொல்கிறான். இன்னொன்று, இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காம எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கையேந்தாமல் இருக்கிறது என்பதற்கான வழியை தேடணும், ரொம்ப சுயமரியாதையோடு இருக்கணுங்கிறதையும் அதில் உணர்த்துறான். இன்னொன்று உணர்த்துறான், இப்படிப்பட்ட முழுக்க முழுக்க வியாபாரமே செய்ய முடியாமல் போனவர்களே அடுத்தவன்கிட்ட கையேந்தாமல் இருக்கான்ல, அடுத்தவன்கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி இருக்கான்ல, அவனை பார்த்தாலே பணக்காரன் தெரிகிற மாதிரி கண்ணியமாக நடந்துக்கிறானே, அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவனே இவ்வளோ கண்ணியமாக இருக்கிறான்னா, நீ இந்த அர்ப்பணிக்கலையே, 5 வேளை தொழுதமா, வீட்டில் இருந்தமா, சம்பாரிச்சோமா, இப்படிதான் இருக்கிற, அப்போ நீ எப்படி அடுத்தவன்கிட்ட கையேந்தலாம்? அடுத்தவன்கிட்ட கையேந்திர நிலையில் உள்ளவனே கண்ணியமாக இருக்கிறான், வியாபாரம் செய்ய முடியல, மார்க்கு தான் சொல்லிட்டு இருக்கிறான், அவனே ஒழுங்காக இருக்கிறாங்க போது கண்ணியமாக இருக்கணும்னு நல்லா சொல்லிட்டு அதை நமக்கு உணர்த்துறான். இவனே கண்ணியமாக இருக்கிறான், இவனே சுயமரியாதையோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இல்லாத, மார்க்கத்திற்காகவே அர்ப்பணிக்காத சூழ்நிலையில் நம்முண்டு நம்ம குடும்பம் உண்டு என்று சம்பாதித்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் எப்படி இருக்கணும்? உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதன் மீது நம்பிக்கை வைக்கணுமே தவிர அடுத்தவர்கிட்ட கையேந்தி விடக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்தவங்கள்ட்ட கையேந்த கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல எதன் மீது நம்பிக்கை வைக்கணும்? தன்னிடத்தில் இருக்கிற திறமையின் மீது நம்பிக்கை வைக்கணும். நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வரக்கூடாது, ஏதாவது நம்மள்ட்ட ஒரு திறமை இருக்கும்,
அல்லாஹ் எதையாவது ஒரு திறமையாவது ஒரு மனிதனுக்கு வந்து விட்டு வைக்காம எவனையும் படைக்கல. அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு முயற்சியை கொடுத்துருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அவன் முன்னேறுவதற்கான வழியும் கொடுத்துருக்கிறான். அந்த முயற்சியை பயன்படுத்தி அவன் முன்னேறுவதற்கான வழியை தேடணுமே தவிர அடுத்தவரை நம்பி வாழ்ந்துடக்கூடாது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் அப்படி முன்னேறுவதற்காக பல வழிகளை செய்யும் பொழுது, வேலைகள் வியாபாரங்களை செய்யும் பொழுது, மக்கள் 4 பேர் நம்மளை சீப்பாக்குறதுவானே, ரொம்ப அற்பமாக பேசுவானே, ரொம்ப தாழ்த்தி பேசுவானே, ரொம்ப கேவலமாக நினைப்பான், இது பார்க்கக்கூடாது. இது மட்டும் பார்த்துடக்கூடாது. எதை பார்க்கணும்? கையேந்தினா கேவலமாக நினைப்பானேன்னு பார்க்கணுமே தவிர ரொம்ப சீப்பஸ்ட் ஒர்க்கை பார்த்தோம்னா கேவலமாக நினைப்பானேன்னு ஒரு காலத்திலையும் பார்த்துடக்கூடாது. அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யஹுது அஹதுக்கும் ஹப்லஹு, உங்களில் ஒருத்தர் ஒரு கயிறை எடுத்து ஃபயஹ்ததிப அலா லஹ்ரிஹி, அவர் ஒரு மரங்களை எல்லாம் விறகுகளை எல்லாம் எடுத்து சுருட்டி கட்டி தன்னுடைய முதுகுல சுமந்துட்டு போவாரே ஆனால் ஹைருன் லஹு, அதுதான் அவருக்கு ரொம்ப சிறந்த பணி, அதுதான் அவருக்கு ரொம்ப சிறந்த ஒரு நன்மை. எந்த அளவுக்கு என்றால் மின்னை ஏத்திய ரஜுலன் ஃபயஸலுஹு, இவர் அடுத்தவர்கிட்ட போய் ஒரு மனுஷன்ட்ட கையேந்தி யாசகம் கேட்டு அவர் விரும்பினா கொடுப்பார், கொடுக்காமல் இருப்பார். ஆனால் இந்த நிலையை விட ஒரு விறகு எடுத்து சுமக்கிற அந்த நிலை எவ்வளவோ சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரில் 1470 பார்க்குறோம். அது எதை சிறந்ததுங்கிறாங்க? அந்த அரபுகள் மத்தியில் இந்த விறகு சுமக்கிற வேலை ரொம்ப அற்பமாக கருதப்படுகிற வேலை. ஏன்னா அதில் வந்து எந்த உடலில் எந்த ட்ரெஸ் இருக்காது, கீழங்கியை தவிர மேலாடை எதுவுமே இருக்காது. முதுகில் சுமந்து கடுமையான வேர்வை துர்நாற்றத்தோடு மக்கள் மத்தியில் வலம் வரக்கூடிய நிலையில் போயிடுவாங்க. இருந்தாலும் இது ரொம்ப சிறந்தது. ஏன்? அடுத்தவண்ட கையேந்திரதை விட எவ்வளோ பரவாயில்ல அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும்? இன்னைக்கு அன்றாட உலகத்தில் பார்க்குறோங்க, எவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது எவன்கிட்ட இல்லைன்ட்டு அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் இப்படி எடுத்து காட்டுறான் பாருங்க. நம்ம ரயில்வே பிளாட்ஃபாரங்களில் பஸ் ஸ்டாண்டில் அந்த போக்குவரத்து நெரிசல்களை எல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு பல பேர் ஓடி வருவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க ஓடி வருவாங்க, பெரியவங்க ஓடி வருவாங்க, கண் தெரியாதவர்கள் ஓடி வருவாங்க, கை கால் சக்தியற்றவர்கள் கூட ஓடி வந்து நின்று எதையாவது 5-10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்களே தவிர கையேந்த மாட்டாங்க. கண் தெரியாதவங்க கூட என்ன செய்யறான், 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வித்துட்டு காசு வாங்க நினைக்கிறானே தவிர அவ்வளோ சுயமரியாதை அந்த கண்ணு இல்லை. ஆனால் வந்து தான் கெஞ்சி கேட்டால் அதை யாரும் பார்த்தாலும் இவனை பார்க்க போறது இல்லையே, இவனுக்கு அது தெரிய போறது இல்லையே, அடுத்தவன் நம்மளை வந்து கேவலமாக நினைக்கிறதுன்னு தனக்கு தெரியவா போகுது, அழகாக வாங்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கூட உழைச்சி சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் பார்க்குறோம், நல்ல உடல் திடகாத்திரமும் எல்லாருக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம் உண்டு, ஓசியில் கிடைச்சா எனக்கு ஒன்று எங்கள் அப்பா கொண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சுயமரியாதை அற்றவர்களையும் பார்க்குறோம். ஆனால் அது அவங்க வந்து சாதாரண நினைக்கிறாங்க, இது எவ்வளோ பரவாயில்ல, சீப்பஸ்ட் ஒர்க்கை செய்யக்கூடாது, தரந்தாழ்ந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இவங்க நினைக்கிறாங்க அடுத்தவன்ட்ட கையேந்திர கேவலமான பழப்புக்கு 5-10க்கு வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம், 1 ரூபா லாபம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு வராம பாருங்க. இந்த சுயமரியாதைத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிறப்பித்து சொல்றாங்க. இது ஒரு வகையான சுயமரியாதை. இன்னொரு சுயமரியாதை, அடுத்தவன்ட்ட காசு கேட்காம இருக்கிற சுயமரியாதை என்பது ஒன்று. இன்னொரு சுயமரியாதை என்னன்னா, அடுத்தவன் காசு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதில் கை வைக்காமல் இருக்கிறது ஒன்று. அது எப்படி கட்டுப்பாட்டில் இருக்குது? அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம், ஒரு நிர்வாகமாக இருக்குது, ஒரு ஆட்சியாக இருக்குது, இப்படி இருக்குன்னு வைங்க, மக்களுடைய காசு நம்மள்ட்ட ஒரு பொது நிதியாக வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம ஏதாவது அதில் எடக்கு முடக்கு பண்ணிட்டாலோ வரவு செலவு பஞ்சாயத்து பண்ணிட்டாலோ கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு நாளொரு மேனி பொழுது பண்ணணும்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மோசடிகளை பாருங்க. அந்த 2G அலவரிசைங்கிற பேரில் ஸ்பெக்ட்ரம் ஊழல்ன்ட்டு 1.25 லட்சம் கோடி, 1000 கோடி 2000 கோடியெல்லாம் இல்லை, 1,76,000 கோடி ரூபாய் மோசடிகள் பண்ணதை கண்டுபிடிக்கிறான். ஒரு பக்கம் என்னன்னா, சொத்தையெல்லாம் பொதுமக்களுக்குரிய சொத்து, அரசாங்கத்துக்குரிய சொத்தையெல்லாம் தான் புள்ள பேர் எழுதி வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்த முடியாமல் திணறிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம். இந்த மாதிரி பொது நிதியில கை வச்சா அது கையங்களவுமா பிடிக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்படி இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா எந்த இடத்தை பத்தி சொல்றான்னு பாருங்க. ஒரு அனாதை, அனாதைனா யாரு? அதாவது தன்னுடைய தகப்பன் இல்லாத பருவ வயதை அடையாத சிறுவர்களும் அனாதை, தகப்பனை இழந்த பருவ வயதை அடையாத அனைவரும் அனாதைகள் தான். அந்த அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்களை யாராவது பராமரித்து வருவாரே ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு செய்தியை சொல்றான். அந்த செய்திக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அனாதைகளுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எவனும் தட்டி கேட்க மாட்டான். நான் தான் வளர்த்துறேன், நான் 1000 செலவு பண்ணணும், நீ என்னடா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தட்டி கேட்க முடியாது. இவன் இறைவனுக்கு பயந்தாதான் உண்டு. அந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், அனாதைகளை நீங்க பொறுப்பெடுத்து வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நீ ஏதாவது சொத்து இருக்கும், அந்த சொத்து காசை எடுத்து எதையும் பண்ணிடாதீங்க, பத்திரம் வச்சுக்கோங்க, அதில் எதுவும் கை வச்சிடாதீங்க. ஒருவேளை அதிலிருந்து எடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க நினைச்சிங்கன்னா அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் சாப்பிட்றாதீங்க.
அதுல எந்த மாதிரி இருக்கணுமா? ஒமன்கான கணியன், யார் அந்த காசுல வந்து தேவை அடையாதவனா இருக்கிறானோ, தேவை அடையனா அதை எடுத்தா எனக்கும் சாப்பிட வேண்டியிருக்குது, அந்த அனாதை குழந்தைக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, எனக்கெல்லாம் கையில காசு இல்லை, நானும் சம்பாதிக்க முடியாத நிலையில் ஏழாம இருக்கிறேன், எதுவுமே முடியாது, இவனை நான் பராமரிக்கணும்னா அதுல இருந்து எடுத்து ஏதாவது பராமரிக்கணும் நிலையில இருந்தா அவன் அந்த சாப்பாட்டுக்கு தகுந்தது மட்டும் அதுல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டும். ஆனால் அந்த தேவை யாருக்கு இல்லையோ அவன் சுயமரியாதையோடு இருந்துக்கட்டும். அதுல கை வச்சிடாதீங்க, எடுத்துறாதீங்க, எதையும் பணத்தை எடுத்துறாதீங்கன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? பல பேர் என்ன செய்வாங்க, காசு இன்னைக்கு சும்மா இருந்தா என்ன ஆகுறது, நாளைக்கு அவன் பெரிய ஆளாக போகும்போது ஒரு சின்ன ஒரு 10,000 ரூபாய் சேமிக்கப்பட்ட காசு 10 கோடியா கொடுத்தா சந்தோஷப்படுவான்ல, அதனால எடுத்து வியாபாரத்துல போலான்னு ரொட்டேஷன் விடுவாங்க. இந்த ரொட்டேஷன் விடுறதெல்லாம் என்னன்னா, நஷ்டமா போச்சு என்ன பண்றது? நஷ்டமா போயிடுச்சுன்னா அவனை ஓட்டாண்டி ஆக்குறதான வழி, அப்ப ஏமாற்றம் தானே. அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது ஒருவருடைய பொருளாதாரம், அது பொதுமக்களுடைய பொருளாதாரம் ஒரு இடத்திலே அமானிதமாக வைக்கப்படும் பொழுது அதுல நம்ம ஒரு காலத்திலையும் மோசடி பண்ணாம, அந்த காசை எடுத்து ரொட்டேஷன் பண்ணிடாம, அதை இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முறையில பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேர வேண்டிய முறையில சேர்த்தோம்னு சொன்னா இதுல ரொம்ப சுயமரியாதையோடு நடந்துகிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னு இங்க நாளைக்கு என்ன ஆயிரும், 4 பேர் பொருளாதார மோசடி பண்ணிட்டாங்கன்னு பிடிக்கும் போது சுயமரியாதை எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படும்ல. அப்ப அல்லாஹ் தஆலா சுயமரியாதை எப்படி சொல்றான்? ஒண்ணு, அடுத்தவன்ட்ட வாங்குற சுயமரியாதை அந்த கேவலமான எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, அடுத்தவன் காசு உன் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அதை அபகரிக்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற 2 வகையான விஷயத்தை சொல்லித்தரான். நம்ம இந்த மாதிரி இந்த உலகத்துல சுயமரியாதையோடு இருப்போமே ஆனால் அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலேயும் நன்மை, மறுமையில் நன்மை. உலகத்துல நமக்கு 2 வகையான நன்மை கிடைக்குங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வமை யஸ்தாஃபிஃப், யார் வந்து அடுத்தவர்கள்ட்ட எதிர்பார்க்காம ரொம்ப கௌரவமாக கண்ணியமாக ரொம்ப சுயமரியாதையோடு வாழ்றாங்களோ அவர்களுக்கு யுஃபஹுல்லாஹு, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்? சுயமரியாதையோடய வாழ வச்சிருவான். சாகர வரைக்கும் அடுத்தவன்ட்ட கையேந்தாத நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவான். நம்ம ஒரு இடம் முடிவெடுத்தோன்னு வைங்க, இப்போ தேவைப்படுது, நம்ம ஏன் அடுத்தவனை எதிர்பார்க்கணும், நம்மளே சம்பாரிச்சா என்ன, இப்படிங்கிற நிலைக்கு தைரியமா வந்துட்டோம்னா அடுத்தவர்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதியான முடிவை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வைங்க, மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அப்படி ஆக்கி விட்டுருவான். ஒருவேளை வமை எஸ்தக்னி, யார் அடுத்தவன்கிட்ட வாங்கி தான் நம்ம எதாவது பண்ணணும், அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, நீங்க எதுவும் கொடுத்தா பண்ணுவோம், நீங்க எதுவும் கொடுங்களேன் என்று அடுத்தவன்கிட்ட சாடி போயிட்டானோ அவனை கடைசி வரைக்கும் அடுத்தவனை நம்பி தான் வாழ வைக்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். இழிவு நிலையா போயிடும். அப்ப சுயமரியாதையோடு நம்ம இருந்தாகணும்னு ஒரு முடிவெடுத்துன்னு வைங்க, ரொம்ப உறுதியா இருந்துட்டோம்னா அல்லாஹ் நம்மளை மரணிக்கிற வரைக்கும் அப்படி ஆக்கி விட்டுருவான். எந்த அளவுக்குன்னா, இது நிதர்சனமாகவே நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பொது நிதியிலிருந்து அந்த சொத்துக்களை வந்து ஏழை எளிய மக்கள் கொடுக்குறாங்க. அதுல சஹாபாக்கள் ஒரு ஹக்கீம்ங்கிற ஒரு நபித்தோழர் வராங்க, அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மீண்டும் எடுத்து கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சொல்றாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால், இந்த செல்வமெல்லாம் இருக்குல்ல, ஹலிரத்துன், பசுமையானது, பார்க்க பார்க்க கண்ணை பறிக்கத்தான் செய்யும், ஹுல்வத்துன், ரொம்ப இனிமையானது, வாங்க வாங்க நல்லா சுவைக்கத்தான் தெரியும். ஆனால் ஃபமன் அஹதஹு பி சகாவத்தி நஃப்ஸின், யார் தன் தேவைக்கு மட்டும் போதும்ட்டு வாங்குறானோ, ஏன்னா ஒரு பொது நிதியிலிருந்து ஒரு காசு ஒருத்தன் வாங்குறதா இருந்தா அவங்க உதவி தான் செய்யறாங்க. உதவி செய்யும் போது என்ன மாதிரி வாங்கணும், இது நமக்கு தேவைக்கு இப்போ அவசரமா தேவைப்படுது என்பதற்கு தான் வாங்கணுமே தவிர நிறைச்சி வைக்கிறதுக்கு வாங்கிடக்கூடாது. தேவைக்குத்தான் ஒரு பொது நிதியிலிருந்து நம்ம காசு எடுக்கலாமே தவிர, நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய அப்பா மகனா இருந்தால் குடுறான்னு உரிமை வாங்கிட்டு போயிடலாம். பொதுமக்களுடைய பணமாக இருக்குமானால் அதை நம்ம வாங்கும் பொழுது அல்லது அடுத்தவன்ட்ட நம்ம கையேந்திரம்னு சொன்னா இந்த மாதிரி நிலைக்கு நம்ம நிர்பந்தத்தில் ஆளானாலும் கூட தேவைக்குத்தான் வாங்கணும். தேவையை மிஞ்சி யாராவது வாங்குவானே ஆனால், ஒருத்தன் தேவைக்கு ஏற்ப அளவாக வாங்கி கொண்டால் அதன் மூலமாக பூரிக்க லஹூஃபிஹி, அதில் அவனுக்கு அதிகமான பரக்கத்துகள் பொழியப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இவ்வளவுதான் தேவைன்னு வாங்கிட்டான். ஏன்னா வாங்குற நிலையில நிர்பந்தத்தில் இருக்கிறான், வாங்கிட்டான். அல்லாஹ் அதற்குன்னு நிறைய பரக்கத்துகளை கொடுத்து இனி அந்த சூழ்நிலை வராத மாதிரி பார்த்துக்குவான். யார் தேவைக்கு மிஞ்சி நிறைய வாங்கிக்கலாண்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு வாங்குறானோ இவர்கள் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாதவன் இருக்கானே அவர்களை போன்றவர்கள் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இந்த ஹதீஸை வந்து இவரை அனுப்பிட்டு மக்களுக்கு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வச்சு முன்னாடி சொல்றாங்க. அப்போ பாரு இப்படிலாம் வாங்கிட்டு போறாங்க, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளை விட்டுட்டு மக்கள்கிட்ட பேசல, நேரடியாக ஹக்கீமே என்ன பண்ற, இப்படி இப்படி வாங்கிட்டே இருக்கிற,
இப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்படி ஆக்கி விட்டுருவான்ப்பா அல்லாஹ், எவ்வளவு தினால் நிறையாது இப்படின்னு சொன்ன உடனே இந்த நபித்தோழருக்கு ஒரு கடுமையான ஒரு ரோஷம் வந்துடுது. உடனே சொல்றாங்க, வல்லதி பாசுக பில் ஹக், அல்லாஹ்வின் தூதரே, சத்தியத்தை கொண்டு அனுப்பினானே, உங்களை யார் சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் மரணிக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வாங்கினதோடு சரி, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன், கண்ணியமா இருந்துக்க போறேன், சுயமரியாதையோடு இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனா அதுக்கப்புறம் யார் போய் கேட்டாலும் சரி கொடுக்க வந்தாலும் சரி வேணான்னு நிற்கிறாங்க. அதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக்லாவுடைய ஆட்சி காலம் வருது. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, பொது நிதியிலிருந்து ஏழை எளிய மக்கள்லாம் தேடி அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய காசை சேர்த்துறாங்க. அப்படி சேர்த்துற நேரத்தில் இவரை கூப்பிட்டு விடுறாங்க. ரொம்ப ஏழையாச்சு, அவர் கொடுக்கணுமே, கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவர் 2 வருஷம் ஆட்சி நடத்துறாரு, வாங்கலை. அதற்கப்புறம் உமரல்லாம் அவர்கள் 10 வருஷம் ஆட்சி நடத்துறாங்க. அந்த கட்டத்திலையும் கூட இவங்களை கூப்பிட்டு அனுப்புறாங்க. இந்த ஹக்கீம் அவர்களே குறிப்பிட்டு, எனக்கு தேவையில்லை, நான் எதுக்கு வாங்கணும், நான் ரசூலாட்ட ஒப்பந்தம் பண்ணியாச்சு, நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போறேன், யாருடைய காசு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த செய்தியில சொல்றாங்க, இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் மரணிக்கும் காலம் வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தாதவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான். அதான் சுயமரியாதை. அந்த முடிவு எடுத்துட்டோம்னா சாகர வரைக்கும், உயிர் தொண்டைக்குள்ளே அடைகிற வரைக்கும் ஒரு காலத்திலையும் கையேந்திர சூழ்நிலை அல்லாஹ் விட மாட்டான். இன்னொரு நன்மை கிடைக்கும், அந்த சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளவும் மாட்டான், நம்மளை செல்வந்தனாவும் ஆக்கி விட்டுருவான். அப்படி இருந்து பார்த்தா இது பகுத்தறிவுக்கு பொருந்தாது. இது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. என்னடா வாங்கினாதான் செல்வம் குவியும், வாங்காம இருந்தா செல்வம் எப்படி குவியும்? அப்படிதான் குவியும். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால குவியும். எப்படின்னா அதற்கு ஒரு இன்னொரு சான்று பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்கள் ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களை ஒரு நபித்தோழரோடு சேர்த்துறாங்க, சயீதுங்கிற ஒரு நபித்தோழரோடு சேர்த்துறாங்க. அந்த அன்சாரி சொல்றாரு, என்கிட்ட நிறைய பேரிச்ச மரங்கள் இருக்குது, அத்தனையிலையும் பாதி உனக்கு தந்துடுறேங்கிறாங்க, பெரிய எஜமானன் ஆக்கி விட்டுறேங்கிறாங்க. ஒரு வார்த்தை சரி என்றால், சரி என்ற அந்த 2 எழுத்து அதை சொல்லிட்டா போதும், ஒட்டுமொத்த சொத்துக்கும் சொந்தக்காரராக போய் அவர் எஜமான் ஆயிடுவார். வேண்டாம்னு சொன்னா அங்க அவர் ஏழை தான். இது உலக பார்வை. அல்லாஹ்வுடைய பார்வையில் இவங்க என்ன செய்யறாங்கண்டா, பாரக்கல்லாஹு லக்க, இப்படி கொடுக்கணும்னு என்ன உனக்கு வந்து பார்த்தியா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கு அது தேவை கிடையாது. துலூனி அலா சூக்கின், எனக்கு ஏதாவது ஒரு கடத்தெருவத்தை காட்டுங்க, ஃபீஹி திஜாரா, வியாபாரம் பண்ற மாதிரி காட்டுங்க, நான் அங்க போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன். உழைப்பு மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட தேவை இல்லைன்னு வந்து நின்றுட்டு அங்க போய் வியாபாரம் பண்றாங்க, வெண்ணெய் கட்டிகளை வியாபாரம் பண்றாங்க. அதன் மூலமா நல்லா சம்பாரிச்சு ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டை அளவிற்கு தங்கத்தை வந்து மகரா கொடுத்து திருமணம் பண்ணாங்கிற செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கெல்லாம் பிறகு ஒரு அரண்மனையில் உட்கார்ந்துட்டு, பெரிய மாளிகை, அரசாங்க சொத்து இல்லை, இவர் சம்பாரிச்ச சொத்து. மதீனாவில் போனவர், ஒண்ணுமில்லாம போனவர், எதையும் விட்டுட்டு ஊர் உலகத்திலே எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்ல, இவர் ஒரு அரண்மனையில் உட்கார்ந்துட்டு நோன்பு திறக்கிறாரு. நோன்பு திறக்கிற நேரத்தில், யாருடைய காலம், உமர்லாவுடைய காலகட்டம், நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏகப்பட்ட உணவு பதார்த்தங்களை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறார். அன்னைக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு அழுகிறார். அந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது தெரியுது, ஒண்ணுமே வேணான்னு சொன்ன அந்த அன்சாரி தோழர்கிட்ட வியாபாரம் செய்யறதுக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க வேணான்னு சொன்னதற்காக வேண்டி, சுயமரியாதையோடு இருந்ததற்காக வேண்டி எவ்வளவு செல்வந்தனா மாத்தி காட்டிருக்கிறான் பாருங்க. இதுதான் இந்த உலகத்துல கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு, சகித்து கொள்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த சுப செய்தி உலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். இதை அளவுகோலாக வைத்து நம்ம வாழணும். இதையும் தாண்டி அடுத்தவன்ட்ட ஏந்தி தான் வாழுவேன் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தன் போவானே, ஆனால் அவனுடைய மறுமை மோசமான நிலை எந்த அளவுக்கு இருக்கும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மனிதர்கள் பல அடையாளங்களோடு மறுமையில் எழுப்படுவார்கள். அதுல ஒரு அடையாளம், யார் வந்து மக்கள்கிட்ட கையேந்தி தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்திலே வாழ்றானோ, அடுத்தவன்ட்ட ஏந்தியே வாழ்வோம், கிடைச்ச வரைக்கும் அடுத்தவனை சமாளிச்சுட்டே வாழ்ந்துருவோம், அடுத்தவனுக்கு ஜால்ரா போட்டே வாழ்ந்துடலான்ட்டு யாசகத்திலே வாழ்க்கை நடத்துகிறானோ, மறுமை நாளில் அவன் எழுப்பப்படும் பொழுது தன்னுடைய முகத்துல ஒரு துண்டு சதை துண்டு இல்லாத அளவிற்கு எலும்பு கூட்டு மண்டையா எழுப்பப்படுவான். அவன் எழுப்பப்பட்ட நேரத்திலே தெரிஞ்சு போயிடும், எல்லாம் கையேந்தினவங்க, எந்த அளவுக்கு தேவைக்கு மிஞ்சி ஏந்தினவங்க என்ற அளவிற்கு சுயமரியாதை இழந்த கூட்டமாக நம்ம ஒரு காலத்தில் ஆக்கப்படக்கூடாது. ரொம்ப கௌரவமான ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கு, கௌரவத்தை அழகாக போதித்த ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அந்த மார்க்கத்தினுடைய அந்த இலக்கணத்தை உண்மையாக புரிந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு தரப்புல நம்ம வந்து எந்த அளவிற்கு சுயமரியாதையோடு இருந்தாலும், இன்னொரு தரப்புல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது,
நீங்கள் தான தர்மத்தை வழங்கும் பொழுது வபுத பிமன் தவுலு, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்குன்னா மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்துக்கு கிடைக்கிற நன்மையை விட உறவினர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மை இரட்டை நன்மையாக போகுது. ஒன்று தர்மம் செஞ்சதுக்கான கூலி, இன்னொன்று உறவினர்களை நெருங்கி வாழ்ந்ததற்கான கூலி கிடைக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்ச இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டோமையானால் நம்ம யாரையும் கையேந்திர நிலைக்கு உருவாக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கஷ்டப்படுவாங்க, சரியான வியாபாரம் இல்லாமல் இருப்பாங்க, சரியான தொழில் இல்லாமல் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இவங்களையெல்லாம் நம்ம பார்க்காம விட்டா அவன் அடுத்தவன்ட்ட போய் கையேந்துவான், அந்த நிலைக்கு ஆயிரும். அப்போ நம்ம அவர்களை தேர்ந்தெடுத்து எத்தனையோ பேர் என்ன செய்வான், ஹஜ்ஜுன்னா 1க்கு 4 ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அவன் ஒரு ஹஜ்ஜு செய்கிறது தான் கடமையே. இந்த 4 ஹஜ்ஜு செய்கிறதுக்கு அவன் செலவழிக்கக்கூடிய ஒரு 5-10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யலாம், தன்னுடைய உறவினர்களை 10 பேர் நல்ல பணக்காரன் ஆக்கி விட்டுறலாம். அப்போ அந்த அளவிற்கு இயலாமல் அடுத்தவன்ட்டு ஏந்துவதற்கு வழி இல்லாமல் ரொம்ப விக்கி தலை குனிந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான்னு சொன்னால் ஓரளவுக்கு உழைச்சிட்டு இருக்கான்னா அவனை உயர்த்த வேண்டிய நிலை நம்ம கையில் இருக்கிறது, செல்வந்தர்கள் கையில் இருக்கிறதுங்கிறத கவனத்தில் கொண்டு இந்த சமுதாயம் ஒரு காலத்திலையும் இழிவடைந்த சமுதாயமாக இல்லாமல் நம்முடைய எல்லா தரப்புலையும் பொருளாதாரத்தில், நம்முடைய உடல் நலத்தில், நம்முடைய மார்க்க செயல்பாடுகளில், கொள்கை கோட்பாட்டிலையும் உயர்ந்த சமுதாயமாக வாழ வள ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.